வணக்கம். ஒரு 2 நாளாக வேலை அழுத்தத்தின் காரணமாக சரியாக இணையதளத்தில் வீடியோ போட முடியல. ஆனால் அதுக்காகலாம் ஜிம் போகாமல் இருந்துட்டாலாம் நினைக்காதீங்க. ஜிம் போனேன், ஆனால் வீடியோ எடுத்து சரியாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. இனி அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது தான் நம்புகிறேன். சரி, ஓகே, இன்னைக்கு கதைக்கு வரும். மார்னிங் எழுந்தப்புறமா சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்ததுனால அப்படியே கிளம்பிட்டேன். கீழே வந்து பார்த்தா திறந்திருக்க பார்க்கில் இவன் வந்து உட்காந்துட்டு இருந்தான். அப்படியே இவன்ட்டு அன்பா சொல்லி அங்கேருந்து அனுப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டேன். அண்ட் போக சொல்ல டிராஃபிக்கில் தான் கையை பார்க்குறேன், பார்த்தா வாட்சே காட்டாமல் வந்துட்டுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு அப்படியே நம்ம போக வேண்டிய இடத்துல ஈவெண்ட் வேற ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அண்ட் வரல ஒரு ரோஸ் கார்டன் பார்த்தேன். நம்மளுக்கு ரொம்ப நாளாகவே இந்த பிளான்ட்லாம் வளர்க்கல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு அப்படியே என்ன வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். மெயினாக நம்மளுக்கு இந்த ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ன்றதால ஒரு ரோஜா செடியே வாங்கின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். இனி இந்த ரோஜா செடியும் நம்ம காணொலியில் டெய்லி பார்ப்பீங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக உடற்பயிற்சி கூடத்துக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு உடற்பயிற்சி கூடத்தில் லெக் டே. அண்ட் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்றதால சீக்கிரமாகவே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வாங்கியிருந்த ரோஜா செடிக்கு நீர்லாம் பாய்ச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பி ஃப்ரெண்டு கூட வந்துட்டேன். அண்ட் வந்தப்புறமா மச்சான் வேறு அவனோட ஸ்டைலில் கேக்லாம் வெட்டியிருந்தான். கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சாப்பிட போயிட்டோம். அண்ட் போன இடத்துல தான் நடந்த சம்பவமே வேறு. அண்ட் லிட்டலாக ரொம்ப நாளாக கழிச்சு இன்றைக்கி தான் விழுந்து சிரித்தோம். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறந்துட்டு இன்றைக்கி நாளே ஒரே ஃபன்னாக தான் போச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே என்ன தான் சொல்ல வரேன்னா, லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.